நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கடவுளிடம் ஞானத்திற்காக மன்றாடிய சாலமோன். இரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு மாபேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தியிருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, இயேசுவின் பாஸ்கா விருந்து. அன்பு நேயர்களே, இயேசுவே நமது எதிர்நோக்கு என்னும் தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட யூபிலி ஆண்டிற்கான மறைக்கல்வி உரையானது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இயேசுவின் குழந்தை பருவம் மற்றும் பணிவாழ்வு எனும் பெரும் தலைப்புகளின் கீழ் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று அதன் 3வது தலைப்பாக இயேசுவின் பாஸ்கா எனும் புதிய தலைப்பில் இறுதி ராவுணவிற்கான ஏற்பாடு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை திருப்பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மக்கள் கூடியிருந்த வத்திக்கான் வளாகத்தில் திறந்த காரில் வலம் வந்து அவர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. La pace sia con voi. அதன் பின் மார்க்கு நற்செய்தியில் உள்ள பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. A reading from the Holy Gospel according to St. Mark. On the first day of unleavened bread, when the Passover lamb is sacrificed. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர்
நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். இறை வார்த்தைகள் எடுத்துரைக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை திருப்பயணிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, proseguiamo il nostro cammino giubilare alla scoperta del volto di Cristo. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் நமது எதிர்நோக்கு முழு வடிவம் பெற்று நிலை பெறவும் கிறிஸ்துவின் முகத்தை கண்டறியவும் உதவும் வகையில் நமது யூபிலி பயணத்தினை நாம் தொடர்வோம். இன்று நாம் இயேசுவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். எனவே மிகவும் எளிமையான வார்த்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் விலைமதிப்பில்லாத ரகசியத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் வார்த்தையான ஏற்பாடு என்பது குறித்து சிந்திக்க ஆரம்பிப்போம். மார்க்கு நற்செய்தியில் புளிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர்கள் அவரிடம், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் என விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். இது ஒரு நடைமுறை கேள்வி, ஆனால் எதிர்பார்ப்பு நிறைந்த கேள்வியும் கூட. முக்கியமான ஒன்று நடைபெற இருக்கின்றது என்று சீடர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்ற விவரங்கள் தெரியவில்லை. இயேசுவின் பதில் ஏறக்குறைய ஒரு புதிர் போல் தெரிகிறது. நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் என்று இயேசு கூறும் விவரங்கள் அவர்களுக்கு அடையாளமாகின்றன. மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து செல்லுதல் அக்காலத்தில் பெண்களால் வழக்கமாக செய்யப்படும் ஒரு பணி. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட மேல் மாடியில் இருந்த ஒரு அறை, அந்த வீட்டிற்கு உரிமையாளரான அறிமுகமில்லாத அந்த நபர், இவையெல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. உண்மையில் அதுதான் நடந்தது. இந்நற்செய்தியானது அன்பு என்பது தற்செயலான விளைவு அல்ல, மாறாக விழிப்புணர்வுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் விளைவு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Quella sala al piano superiore già pronta ci dice che Dio ci precede sempre. ஏற்கனவே தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அறையானது கடவுள் எப்போதும் நமக்கு முன்னால் இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றது. நமக்கு வரவேற்பு தேவை என்பதை நாம் உணரும் முன்பே நம்மை அடையாளம் கண்டுகொள்ளவும் நாம் அவருடைய நண்பர்கள் என்று உணரவும் கூடிய ஓர் இடத்தை கடவுள் ஏற்கனவே நமக்காக தயார் செய்துள்ளார். அந்த இடம் நம் இதயம். ஆம், அந்த இதயம் எனும் அறை காலியாக தோன்றலாம், ஆனால் அது அங்கீகரிக்கப்படவும் நன்மையால் நிரப்பப்படவும் போற்றப்படவும் காத்திருக்கிறது. சீடர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய பாஸ்கா உண்மையில் இயேசுவின் இதயத்தில் ஏற்கனவே தயாராக இருந்தது. எல்லாவற்றையும் சிந்தித்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அதனை தீர்மானித்தவர் அவரே. இருப்பினும் அவரது நண்பர்களாகிய சீடர்கள் தங்களது பங்கை செய்யும்படி கேட்கின்றார். அன்று போலவே இன்றும் ஓர் இரவு உணவை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது வழிபாட்டு முறை மட்டுமல்ல, நம்மை மீறிய ஒரு செயலில் நுழைய நாம் தயாராக இருப்பதுமாகும். நற்கருணையானது பலிபீடத்தில் மட்டுமல்லாது எல்லாவற்றையும் ஒரு காணிக்கையாகவும் நன்றி செலுத்துதலாகவும் கருதி வாழும் அன்றாட வாழ்க்கையிலும் கொண்டாடப்பட வேண்டும். L'amore vero, ci ricorda il Vangelo, si dà prima ancora che venga ricambiato. உண்மையான அன்பு அது பரிமாறப்படுவதற்கு முன்பே கொடுக்கப்படுகிறது. அது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பரிசு, எதிர்பார்க்கப்பட்ட கொடை. அது பெறுவதை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக பிறருக்கு வழங்க விரும்புவதை அடிப்படையாக கொண்டது. இயேசு தமது சீடர்களிடம் அனுபவித்ததும் இதுதான். அவர்கள் இன்னும் அவரை புரிந்து கொள்ளாத போதும், அவர்களில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுக்க இருந்த போதும், மற்றொருவர் அவரை மறுதலிக்க இருந்த போதும் அவர் அவர்கள் அனைவருக்குமான ஒரு கூட்டு விருந்தை ஏற்பாடு செய்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் வழிபாட்டு முறையால் மட்டுமல்ல, நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலாலும்
ஆண்டவருடைய பாஸ்காவை ஏற்பாடு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நமது ஒவ்வொரு செயல்கள், நமக்கு இலவசமாக கிடைக்கும் செயல்கள், முன்கூட்டியே வழங்கப்படும் மன்னிப்பு, பொறுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முயற்சி போன்றவை அனைத்தும் கடவுள் வாழ்கின்ற இடத்தை தயாரிப்பதற்கான ஒரு வழியாகும். நமது வாழ்க்கையின் எந்த பகுதிகளை கடவுளை வரவேற்பதற்கு தயாராக இருக்க நாம் மறுசீரமைக்க வேண்டும்? இன்று என்னை பொறுத்தவரையில் ஏற்பாடு செய்தல் என்றால் என்ன என நமக்குள் நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். கடவுளுடனும் நம்மிடையேயும் ஒற்றுமைக்கான இடத்தை தயார் செய்வதற்கான அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டால், எல்லையற்ற அன்பின் மறைபொருள் கடவுளுக்கான அந்த அறையை நோக்கி நம்மை வழிநடத்தும். மேலும் கடவுளின் அந்த அறையானது எப்போதும் இடைவிடாமல் கொண்டாடப்பட்டு நம்மை தாங்கி நமக்கு முன்னால் இருக்கும் அகலமான, தயாராக இருக்கும் அறையாக, அடையாளங்கள், சந்திப்புகள் மற்றும் வார்த்தைகளால் சூழப்பட்டிருக்கும் அறையாக இருப்பதை காண்கிறோம். கடவுளுடைய உடன் இருப்பிற்கு பணிவான தயாரிப்பாளர்களாக இருக்க கடவுள் நமக்கு அருள் பொழிவாராக. இத்தகைய அன்றாட விருப்பத்தில் அமைதியான நம்பிக்கை நம்மில் வளரட்டும். எல்லாவற்றையும் சுதந்திரமான இதயத்துடன் எதிர்கொள்ள அனுமதிக்கட்டும். ஏனெனில் அன்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் வாழ்க்கை உண்மையிலேயே செழித்தோங்க முடியும். இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை எடுத்துரைத்ததும் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். கிறிஸ்துவின் உருமாற்ற விழாவை கொண்டாடும் வேளையில் கடவுளுடைய ஒளிரும் முகம் நமக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் ஆதாரமாக இருக்கட்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை. இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்திற்கு பின் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலியாண்டு 2025 இளையோர் யூபிலி கொண்டாட்டம் ஒரு பார்வை. ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 3 வரை சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கான யூபிலி நாளானது திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டது. இந்நாளின் முத்தாய்ப்பாக ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை ரோமில் உள்ள தோர் வெர்காதா எனுமிடத்தில் நள்ளிரவு ஜெப வழிபாடும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மறுநாள் காலையில், அதாவது ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று இளையோர் யூபிலி நாளானது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது. உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இத்திருப்பலியில் பங்கேற்றனர். மத்தேயு நற்செய்தியில் இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கிய போது கூறிய வார்த்தைகளான, நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிப்பது போல் இருந்தது அந்நிகழ்வு. ஆம், மக்களும் இளைஞர்களும் லட்சக்கணக்கான வகையில் ரோமில் கூடியிருந்து திரு அவையின் வளர்ச்சியையும் ஒன்றிப்பையும் தங்களது செயல்களால் எடுத்துரைத்தனர். இளைஞர்களின் உற்சாகமான குரல், செயல், பாடல், நடனம் என ரோம் நகரமே இக்காலங்களில் நிரம்பி வழிந்தது. எங்கு நோக்கினும் இளைஞர்கள், எத்திசையிலும் அவர்களது குரல் ஒலி, எங்கு நோக்கினும் புன்னகையும் புத்துணர்வும் ததும்ப ரோம் நகரமே இளமை துள்ளலுடன் திகழ்ந்தது. எம்மாவு சீடர்கள் போல இரவு முழுவதும் இயேசுவோடு தங்கியும், வைகறை பொழுதில் உயிர்ப்பின் ஒளியைக் கண்டும், இயேசுவின் அருளால் நிரப்பப்பட்டும் இளைஞர்கள் மகிழ்ந்தனர். நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தனியாக இல்லை, அவர்கள் எப்போதும் கடவுளோடும் அவரது மக்களோடும் இணைந்து இருக்கின்றார்கள் என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் உற்சாகமூட்டும் வார்த்தைகளால் மகிழ்வடைந்தனர் இளைஞர்கள். ஒரே திரு அவையை கட்டியெழுப்ப, புதிய உலகம் படைக்க இளைஞர்களால் முடியும் என்ற வார்த்தைகளால் உத்வேகம் பெற்று உயிர்ப்புடன் பணியாற்ற முனைந்தனர். 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இளைஞர் விழாவை தொடர்ந்து ரோமில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இளைஞர் யூபிலியானது மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றது. இயேசுவின் பாஸ்கா விருந்து என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, இளைஞர் யூபிலி கொண்டாட்டம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் அணுகுண்டு தாக்குதல்களினால் உயிரிழந்தவர்கள், அன்புக்குரியவர்களை பிரிந்தவர்கள் போன்றோரின் இழப்பு மற்றும் துன்பக் கதைகள் பாதுகாப்பான உலகத்தை கட்டி எழுப்பவும் அமைதியின் சூழலை வளர்க்கவும் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றன என்று எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் புதன்கிழமையன்று ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் அணுகுண்டு தாக்குதல்களின் 80வது ஆண்டு நினைவை முன்னிட்டு ஹிரோஷிமா மறைமாவட்ட ஆயர் அலெக்சிஸ் மித்சூரா அவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி எடுத்துரைக்கும் வார்த்தைகளான போர் என்பது ஒரு தோல்விதான் என்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் பல ஆண்டுகளை கடந்துவிட்டாலும் ஹிரோஷிமா, நாகசாகி எனும் 2 நகரங்களும் அணு ஆயுதங்களால் ஏற்பட்ட ஆழ்ந்த பயங்கரவாதத்தின் உயிருள்ள நினைவூட்டல்களாகவே உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். விவரிக்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் சக்தி கொண்ட ஆயுதங்களை கீழே போடுவதே உண்மையான அமைதி என்றும், அணு ஆயுதங்கள் நமது பகிரப்பட்ட மனிதகுலத்தை புண்படுத்துகின்றன, பாதுகாக்க அழைக்கப்பட்ட படைப்பின் மாண்பை இழக்கச் செய்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. துன்புறும் மக்களுக்கு நீங்கள் ஆற்றி வரும் சேவை அம்மக்களுக்கு பல நலன்களையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது என்று வாஷிங்டனில் நடைபெறும் நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் எனப்படும் கத்தோலிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் 143வது மாநாட்டிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியாதிருந்தாலும் நல்லவற்றையே எதிர்பார்த்து வாழ்கிறோம் என்ற முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி எதிர்நோக்கின் இந்த யூபிலி ஆண்டில் திரு அவை மற்றும் உலகம் முழுவதையும் மிக முக்கிய தேவையான நம்பிக்கையை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம்பிக்கையின் செய்தியை நன்கு புரிந்து கொண்ட நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் என்னும் கத்தோலிக்க தொண்டு அமைப்பின் நிறுவனர் வணக்கத்துக்குரிய மைக்கேல் அவர்கள் ஏழைகளுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் துன்புறுவோருக்கும் உதவிகள் செய்து ஆறுதல் அளித்துள்ளார் என்றும் அவ்வுதவிகள் இன்று வரை தொடர்ந்து வருகிறது என்றும் பாராட்டியுள்ளார் திருத்தந்தை. உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தல திரு அவைகளிலும் குடும்பங்களிலும் நம்பிக்கையின் அடையாளங்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். ஆண்டவர் இயேசுவின் தோற்றமாற்ற விழாவை நினைவு கூறும் அதேவேளை 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா அணு ஆயுத தாக்குதலால் அழிவுக்குள்ளான 80ஆம் ஆண்டு நிறைவை நினைவு கூறும் நாம் மனித இதயங்களில் உள்ள அழிவிற்கான ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிகாகோ பேராயர் கர்தினால் பிளேஸ் குபிச் தனது மறையுரையில் கூறியுள்ளார். அன்று தாபோர் மலையில் ஏற்பட்ட ஒளி நம் அனைவரையும் தந்தை கடவுளின் பிள்ளைகளாக அவரது முடிவில்லா ஆட்சியில் பங்கு கொள்ள அழைப்பை விடுத்தது. ஆனால் ஹிரோஷிமாவில் ஏற்பட்ட ஒளி அழிவு மற்றும் மரணத்தை கொண்டு வந்தது என்றும், ஆண்டவரின் தோற்றமாற்றத்தின் போது தந்தை கடவுள் அன்பு மற்றும் உறுதியூட்டும் வார்த்தைகளை பேசினார். ஆனால் ஹிரோஷிமாவில் வானத்திலிருந்து வந்த அணுகுண்டு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு துன்பத்தையும் வெறுப்பையும் அறிவித்தது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் கர்தினால் குபிச். வெறுப்பு மற்றும் அதிகார விருப்பம் கட்டுப்பாடின்றி வளரும்போது தாபோர் மலை அனுபவத்தையும் இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தை கடவுளின் குரலையும் புறக்கணிக்கிறோம் என்றும் கர்தினால் குபிச் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டவர் இயேசு எப்போதும் நம்முடனே இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும் என்ற முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை தனது மறையுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார் கர்தினால் குபிச். கடவுளின் தாயான அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாப்பிரை பேராலயத்தின் திருவிழா நாளில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக திருப்பீடச் செயலகத்தின் பொது விவகாரத்துறையின் நேரடி பொதுச் செயலர் பேராயர் எட்கர் பென்னா தெரிவித்துள்ளார். இந்நாளில் அன்னை மரியாவின் பாடலை பாடும்போது ஆயிரக்கணக்கான வெள்ளை ரோஜா இதழ்கள் கோபுரத்தில் இருந்து விழும் நிகழ்வு 358ஆம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழமையான பாரம்பரிய நிகழ்வாகும் என்றும் தெரிவித்துள்ளார் பேரூர் திரு எட்கர். இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது என்றும், நல்லிணக்க மனதுடன் ஒருவர் மற்றவருக்கு செவிசாய்க்கும் போதும் அமைதியை கண்டறியும் போதும் உள்ளுணர்வு உறுதியான யதார்த்தமாக மாறுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் கோடை விடுமுறை முகாம்களில் பங்கேற்கும் உக்ரைனிய இளைஞர்கள். போரினால் உக்ரைன் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் போரிலிருந்து வெகு தூரமாக இத்தாலியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உக்ரைனிய பெண்கள் மற்றும் சிறுவர்களின் கோடை அனுபவம் குறித்து இவ்வாறு பகிர்ந்துள்ளனர் இளம் உக்ரைனியர்கள். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு
நன்றி, வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.